ஹாய்! இன்னைக்கு மசாலா பூரி வீட்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நைட்டு வேக வச்ச பட்டாணிய ஒரு குக்கர்ல மாத்தி, கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வேண்டாம். அதுக்கு மேல போச்சுன்னா, அது குழஞ்சிரும். அது ரொம்ப நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் வித்து மாதிரி இருந்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு மொளகா. இது இவ்வளவும் போட்டு நல்லா கட் பண்ணிட்டு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. பட்டாணி வேகிற கேப்பில் வந்து நம்ம பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ரெடிமேட் பூரி தான். பட்டாணி வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு அது பச்சை வாசனை போனப்புறம் உப்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா. இந்த சக்தி சாட் மசாலா கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போனப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பட்டாணியை அது கூட போட்டு கொதிக்க வச்சு எடுத்து அந்த பூரியை உடச்சி போட்டு பட்டாணியும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.